ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊட்டி ட்ரிப்போட 5th டே இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11 o'clock கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே வரும்போது வாமிட் ப்ராப்ளம் இருந்தது தம்பிக்கு. அதனால் என்ன பண்ணிட்டோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மலையை விட்டு கீழே இறங்கிட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 8 o'clock அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் சேஞ்ச் ஆச்சு. அதனால் என்ன பண்ணோம், காலையில் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். தம்பி பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. எடுத்து வைக்க வேண்டிய எல்லா திங்ஸும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வர அந்த கேப்பில் தான் தம்பி பாப்பா எழுந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி கிளம்புறோம். தம்பி பாப்பா எழுப்பினோடனே எழுந்திரிச்சிட்டாங்க. என்னென்னா 4th டே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 4th டே பிளான் பண்ண மாதிரி போட்டிங் போக முடியல. அதுக்கு என்ன ரீசன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. மழை வந்தது, அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால் என்ன சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் சீக்கிரமாக வந்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் இவ்வளோ காலையில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாருமே ரெடி ஆனதே அதனால தான். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு வேஸ்ட் இதில் மாதிரிலாம் எடுத்து வைக்கும்போது தான் அவங்களுக்கு டவுட்டு, ப்ரஷ்ஷெல்லாம் ஏமா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் தம்பி. அப்போ ஊர் கிளம்புறோண்டா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஏற்றுக்கவே முடியல. கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் சமாதானப்படுத்தி தான் அப்புறம் நார்மல் ஆனாங்க. நம்ம சீக்கிரமாக கீழே இறங்கணும், இல்லைனா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணியிருந்தோம். ஜென்ஸ் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க. திடீர்னு வழியில் மழை வந்தால் ஈரமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கிட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு குட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம், ஒரு சின்ன மெமரிக்காக. லாஸ்ட் இயர் போட்டிங் எல்லாமே போயிருந்தோம். இந்த டைமும் போகலான்னு சொல்லி அங்கே போயிட்டு கேன்சல் ஆனது தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அப்புறம் இனி நெக்ஸ்ட் டைம் வரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த காய் வந்து நம்ம ஊரில் வத்த குழம்பு வைக்கிற சுண்டை வத்தல் காய் மாதிரி இருந்தது. சுண்டைக்காய் இல்லைன்னா சுண்டு வத்தல் அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த காய் மாதிரி இருந்தது, அதுக்காக எடுத்தேன். ஆனால் அந்த காய் இல்லை, இது வேறு ஏதோ காய் போல். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் வந்து கிளைமேட் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப குளிர் இல்லை, குளிர் இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டைம் நல்லா இருந்தது. இது வந்து குறுமிளகு நல்ல மிளகு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி மாதிரி இருக்குது. ஆனால் அந்த செடி இல்லை, அதுக்காக சும்மா ஞாபகத்துக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் ஊட்டி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இருந்தாலும் இன்னும் 2 நாள் இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி கிளம்பிட்டோம், சென்னைக்கு வரோம். இது வர வழியில் ஆர்மி பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நேச்சர் லவ்வர்ஸ் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இது எல்லாம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்கும் இந்த நேச்சர்லாம் பார்க்குறது, அதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். விட்டு இறங்கிட்டோம். இப்போ மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருக்கோம். தம்பி ரெஸ்டாரண்ட் வந்தாலே பூரி தான் கேட்பான். இன்றைக்கும் அது தான் கேட்டான். இருந்தாலும் ட்ராவல் டைமில் அது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். தம்பி குட்டிக்கு இட்லி பிடிக்கல, எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இட்லி நான் சாப்பிட்டுட்டு தோசை தம்பி சாப்பிட்டான். அப்புறம் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க தம்பியோட அத்தை ஃபேமிலி, மீன்ஸ் என்னோட நாத்தனார், என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் ஃபேமிலி. அப்புறம் அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். ரொம்ப நேரம் நிற்க முடியல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த கேப்பில் அங்கே தான் வந்திருந்தாங்க. சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே வந்தோம். கூட வந்திருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் போனாங்க. அந்த கேப்பில் நாங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். மார்ச் மந்தில் தான் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அதனால் பாப்பாவுக்கு அந்த ஞாபகங்கள் இன்னும் இருக்குது. தம்பி பாப்பா கிட்டேயும் சொல்லவே இல்லை இவங்க வருவாங்க அப்படின்னு. திடீர்னு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு ஒரு நிமிஷம் வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா. என்ன அப்படின்னா அந்த படியிலேருந்து இறக்கி விடணுமா. அதை என்ன சொல்கிறா, படியிலேருந்து இறக்கி விடுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறா. என்னை காப்பாற்றி விடுங்க கீழே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் கீழே இறக்கி விட்டோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்க முடிச்சிட்டாங்க. நாங்கள் இது 11 o'clock 12 o'clock கிட்டே இருக்கோம். அதனால் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், அதனால் எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னாங்க. அதனால் சின்னதாக ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பணும். எனக்கு பர்சனலாக நான் இதுக்கு முன்னாடி 3 times போயிருக்கேன். இது 4th டைமு. மற்ற டைமை விட இந்த டைம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு.
அவ்வளோதான். எங்கள் வீடு ரீச் ஆகும்போது கரெக்டாக 12 o'clock ஆச்சு. எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இதுதான் எங்களோட ஊட்டி ட்ரிப்பு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.